ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வெற்றி பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, அதாவது வனத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 31/10/2024 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 20,000 முதல் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 10ஆம் வகுப்பு முடிச்சவங்கல இருந்து அப் டு டிகிரி முடிச்ச வரைக்கும் வந்து யார் வேணாலும் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்பர்ல இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மளே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல தான் நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்கன்னா, லோவர் டிவிஷன் கிளர்க்கு எல்டிசிக்கு தான் அப்ளை பண்ண போறீங்க. லெவல் 2க்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 19,900 முதல் 63,200 வரை சம்பளம் வாங்க முடியும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பாத்தீங்கன்னா 12th முடிச்சிருந்தாலே போதும், நீங்க வந்து எலிஜிபிள். டைப் ரைட்டிங் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பெர் மினிட்டுக்கு வந்து 35 வேர்ட்ஸ் வந்து நீங்க அடிக்கிற மாதிரி இருக்கணும். சோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் டு வந்து 27 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும், நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். கவர்மெண்ட் சர்வெண்ட் அப் டு வந்து பாத்தீங்கன்னா 40 வயசு இருந்தாலே போதும், நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். குரூப் சிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதை அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 2 காப்பீஸ் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட், எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட், கேஸ்ட் சர்டிபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து டாக்குமெண்ட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஓபி சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் இருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா அதோட சர்டிபிகேட் கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்ஓசி சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி செல்ஃப் அட்டாச்சு என்வலப் வந்து பாத்தீங்கன்னா 23 x 10 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு தபால் கவர் வாங்கி அதுல வந்து 10 ரூபா வந்து ஸ்டாம்ப் வந்து ஒட்டி நீங்க வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பரா எல்லாமே வந்து ஒரிஜினாலிட்டியா இருக்கணும். அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிடுங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஏ, டிஏ இந்த மாதிரி எஸ்சி, எஸ்டி, சோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் கேட்டகரிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் அடிப்படையில தான் வந்து எடுக்கப்படுறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அப்ளிகேஷன் ஃபார்ம். இது எப்படி ஃபில் பண்றதுன்னு வந்து பார்க்கலாம். போட்டோ இந்த இடத்துல வந்து ஒட்டிடுங்க, சிக்னேச்சர் இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க. உங்களுடைய நேம் பர்த் சர்டிபிகேட்ல எப்படி இருக்குதோ அது அப்படியே வந்து உங்க நேம் வந்து எழுதிருங்க. நீங்க மேலா ஃபீமேலா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட், மந்த், இயர், சோ அதை வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேரிட் இருந்தா ஹஸ்பண்ட் நேம் இல்லைன்னா ஃபாதர் நேம் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வித் பின்கோடு நம்பரோட வந்து நீங்க வந்து எழுதணும். அதே மாதிரி நீங்க ஜெனரல் கேட்டகரி சேர்ந்தவங்களா இல்ல எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா அந்த கேட்டகரி டீடைல்ஸ் வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ், சோ 10th, 12th, டிகிரி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் இல்லைன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எந்த கம்பெனில வேலை பார்த்தீங்க, என்ன டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தீங்க, என்ன போஸ்டிங்ல இருந்தீங்க, சோ உங்களுடைய சேலரி ஸ்லிப் நீங்க அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்ஓ சர்டிபிகேட் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. சோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒரு தடவை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கொடுத்து அட்ரஸ் வந்து கண்டிப்பா நோ டைம் வந்து எழுதிருங்க. அதுக்கப்புறம் எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட்டு, சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து கரெக்டா வந்து ஃபில் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய இந்த அட்ரஸுக்கு தான் வந்து அனுப்பணும். சோ அனுப்ப வேண்டிய முகவரி எல்லாமே இங்க இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எங்கன்னு பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட், ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்பலாம். அதே மாதிரி மெம்பர் செக்ரட்டரி, சென்ட்ரல் ஜோ அத்தாரிட்டி, B1 விங், 6th ஃப்ளோர், பிடி ஜெனரல் ஆண்டோனியம் பவன், சிஜிஓ காம்ப்ளெக்ஸ், லோதி ரோடு, நியூ டெல்லி 11,303. சோ இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 31/10/2024 உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும்.
சோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்றதுக்கு நீங்க வந்து ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுங்க. நம்ம சேனல்ல வந்து ஒரு ஒரிஜினல் ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது ஒரு ரெக்கமெண்ட் வந்தால் மட்டும்தான் நம்ம சேனல்ல வரும். சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், டெய்லி நம்ம போடுற அப்டேட்டை நீங்க ஒண்ணு ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். So thank you friends, thank you so much, all the best for your career.